ஹலோ. ஹரியானா விவசாயிகள் ஆப்பிரிக்காவில் இருக்கிற தான்சானியால விவசாயம் செய்ய போகிறார்களா? இந்தியால நிலம் வேலை ரொம்ப அதிகம், அதனால வெளிநாடு போகிறார்களா? 1,00,000 ஏக்கர் ஆப்பிரிக்க நிலம் இந்தியர்களுக்காக ஒதுக்கப்படுகிறதா? இன்னைக்கு நம்ம அலச போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா விவசாயம் இப்போ கிராம எல்லைகளை தாண்டி உலகளாவிய ஒரு மாபெரும் தொழிலாக மாறிட்டு இருக்கு. இத பத்தி தான் நாம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். சுமார் 5000 கிலோமீட்டர் கடல் தாண்டி போய் ஆப்பிரிக்கால விவசாயம் செய்யணுமா அப்படின்னு பலருக்கும் ஒரு டவுட் வரலாம். இந்திய விவசாயி வெளிநாடு போய் விவசாயம் செய்ய வேண்டிய நிலை ஏன் வந்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஹரியானா விவசாயிகளோட ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ் எக்ஸ்பென்ஷனா, இல்ல இந்தியால நிலத்தோட விலை அதிகமா இருக்கிறதுனால வந்த டொமெஸ்டிக் ஃபெயிலியரா? வாங்க இதோட முழு பின்னணியும் தெரிஞ்சுக்கலாம். இது ஏதோ ஒரு சாதாரண வதந்தியோ இல்ல ஐடியாவோ கிடையாதுங்க. இது முற்றிலும் நிஜம். ஹரியானா அரசாங்கம் தான்சானியாவில சுமார் 1,00,000 ஏக்கர் நிலத்தை அடையாளம் காணும் மெகா பணியில தீவிரமா இறங்கியிருக்காங்க. ஆமாங்க, நீங்க கரெக்டா தான் கேட்டீங்க. 1,00,000 ஏக்கர் நிலம். இது நம்ம விவசாயிகளுக்காகவே பிரத்யேகமா ஒதுக்கப்படுது. இத பார்க்கும்போதே இது ஒரு பெரிய குளோபல் அக்ரிகல்ச்சரல் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் அப்படின்னு நமக்கு நல்லாவே புரியுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏன் குறிப்பா ஆப்பிரிக்கா? அதுவும் ஏன் தான்சானியா? அப்படி என்ன அங்க ஸ்பெஷல்? முதல் விஷயம், அங்க இருக்கிற மண் வளம். விவசாயத்துக்கு ரொம்பவே சாதகமான தட்பவெப்பநிலை தான் தான்சானியால இருக்கு. அதை விட ஒரு முக்கியமான புவியியல் காரணம் என்னன்னா, இந்திய பெருங்கடல் வழியா நேரடியான கடல் போக்குவரத்து வசதி இருக்கு. இதனால என்ன லாபம்னா, அங்கிருந்து உலகளாவிய விவசாய சந்தைகளுக்கு நம்ம பொருட்களை ரொம்ப ஈஸியா நேரடியாகவே ஏற்றுமதி பண்ணிடலாம். தான்சானியா ஒரு விவசாய நிலம் மட்டும் இல்ல, அது ஒரு சர்வதேச ஏற்றுமதி மையம். ஆனா பிக்கஸ்ட் ட்விஸ்ட்னு இருக்கு. இந்த மொத்த மாற்றத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பொருளாதார கணக்கென்ன தெரியுமா? இந்த நம்ப முடியாத நில விலையில கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு ஹரியானால 1 ஏக்கர் நிலம் வாங்கணும்னா 25 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய்க்கும் மேல ஆகும். ஒரு வருஷம் குத்தகைக்கு எடுத்தா கூட 50,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா தான்சானியால வெறும் 25,000 முதல் 50,000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு இல்லங்க, முழுசா 99 வருஷத்துக்கு நிலத்தை குத்தகைக்கு எடுக்கலாம். ஹரியானால ஒரு வருஷம் குத்தகைக்காகிற செலவுல ஆப்பிரிக்கால ஒரு தலைமுறைக்கான நிலத்தையே உங்களால சொந்தமாக்க முடியும். எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இது ஏதோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் மட்டுமே பண்ற விஷயம் நினைச்சிடாதீங்க. நிஜத்துல பல விவசாயிகள் ஏற்கனவே களத்துல இறங்கிட்டாங்க. 65 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிற சோம்வீர் கசோலா, அப்புறம் மொரோக்கோரோல 160 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிற CA யோகேஷ் சர்மா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. சாதாரண ஆட்களும் இப்போ சர்வதேச விவசாயிகளா மாறிட்டு வராங்க. ஆனா சாதாரண சிறு விவசாயிக்கும் இதனால் பயன் இருக்குமா, இல்ல இது பெரிய முதலீட்டாளர்களுக்கு மட்டுமானதா அப்படிங்கிற விவாதமும் இப்ப ரொம்பவே சூடுபிடிச்சிருக்கு. இத பத்தி சோம்பீர் கசோலா சொல்றத நீங்களே கேளுங்க. வெறும் 50 லட்சம் ரூபாய் முதலீடு இருந்தா ஒரு விவசாயியால 100 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து நல்ல நீர்ப்பாசன வசதிகளோட சூப்பரா விவசாயம் பண்ண முடியும்னு சொல்றாரு. இந்தியால 50 லட்சத்துக்கு ஒரு சின்ன நிலத்துல தான் விவசாயம் பண்ண முடியும். ஆனா அங்க போனா நீங்க ஒரு மாபெரும் கமர்ஷியல் பண்ணையோட முதலாளியாவே மாறிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு லாஜிக்கான கேள்வி வரலாம். 1,00,000 ஏக்கர் திட்டம் எப்படி நடக்கும்? எந்த முன் அனுபவமோ இல்லாத ஒரு தனி விவசாயி எப்படி ஆப்பிரிக்கால போய் நிலம் வாங்க முடியும்? இங்க தான் ஹரியானா அரசாங்கம் அவங்களோட மெகா திட்டத்தோட உள்ள வராங்க. இது விவசாயிகளோட திடீர் முடிவு கிடையாது. இது ஒரு பக்காமான ஸ்டேட் பாலிசி. முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார் கொண்டு வந்த கோ குளோபல் அப்படிங்கிற முழக்கத்தோட தான் இது ஆரம்பிச்சது. இதற்காகவே வெளிநாட்டு ஒத்துழைப்பு துறை அப்படின்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கி இப்போதைய முதல்வர் நயாப் சிங் சைனி பல பங்குதாரர்கள் கூட தொடர்ந்து பேசிட்டு வராரு. ரொம்ப முக்கியமா விவசாயிகளுக்கு எந்த சட்ட சிக்கலும் வராம இருக்க தான்சானியா அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போட போறாங்க. இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. இது எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குதுன்னு புரியும். மார்ச் 2026ல சூரஜ்குண்டல் நடந்த கூட்டத்துல முதல்வர் சைனி இத பத்தி சீரியஸா பேசுறாரு. உடனே மே மாசம் முதலீட்டாளர் கூட்டம் நடக்குது. இப்போ ஜூலை 2026ல ஒரு மிகப்பெரிய ஹரியானா குழு தான்சானியாவில நடக்க போற தார் எஸ் சலாம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில கலந்துக்க போறாங்க. இது ரொம்பவே தீவிரமான ஒரு மூவ். சரி, எல்லாம் செட் பண்ணியாச்சு. அங்க போய் நம்ம விவசாயிகள் என்னெல்லாம் பயிரிட போறாங்க? விவசாயத்தை தாண்டி வேற என்ன பிசினஸ் நடக்கும்? மக்காச்சோளம், அரிசி, கரும்பு, அப்புறம் தோட்டக்கலை பயிர்கள் தான் இவங்களோட மெயின் டார்கெட். குறிப்பா தான்சானியாவோட தட்பவெப்பநிலை முந்திரி சாகுபடிக்கு ரொம்பவே ஏத்துது. அதனால முந்திரி பருப்புல அவங்க ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஹரியானா விவசாயிகளோட மிகப்பெரிய பலமே அவங்களோட இயந்திரபயமாக்கப்பட்ட விவசாயமும் அதிக மகசூல் தரக்கூடிய விதைகளும் தான். இத ஆப்பிரிக்கா மண்ணுல பயன்படுத்தும் போது உற்பத்தி சும்மா பல மடங்கு எகரப்போகுது. இங்க தான் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் ஒளிஞ்சிருக்கு.
இதுல யார் அதிக லாபம் பாக்குறாங்கன்னு தெரியுமா? ஹரியானா விவசாயிகளை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புறது மூலமா மறைமுகமா ஹரியானாவில் தயாராகும் டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கு ஒரு புது சர்வதேச மார்க்கெட்டை உருவாக்குறாங்க. விவசாயிகள் அங்க நவீன யந்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது ஹரியானாவிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கான ஏற்றுமதி தானாகவே அதிகரிக்கும். இது ஒரு சூப்பரான டபுள் ஸ்ட்ராட்டஜி. அங்க வெறும் விவசாயம் மட்டும்தான் நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. தான்சானியாவில இருக்கிற ஹரியானா தொழிலதிபர் ஷிவ் குமார் கம்போஜ் சொல்றத பாருங்க. யூக்கலிப்டஸ் மரத்தை கோர் வெனியரா மாத்திர ஒரு ஃபேக்டரிக்காக 20 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு. அங்க மழைக்கால சவால்கள் இருந்தா கூட ஏற்கனவே 1500 டன் விநியோகம் பண்ணியாச்சுன்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. சோ அங்க போய் பிசினஸ் ஆரம்பிச்சா வாய்ப்புகளுக்கு எல்லையே இல்ல. இந்த மொத்த விஷயமும் ஏதோ ஒரு நாட்டுக்கான திட்டம் மட்டும் கிடையாது. இது இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு இடையிலான ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை. ஆமாங்க, டான்சானியா அப்படிங்கிறது வெறும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். எதிர்காலத்துல கென்யா, உகாண்டா, எத்தியோப்பியா, ருவாண்டா போன்ற பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இந்த கூட்டு விவசாயம் மற்றும் பயிற்சி திட்டங்களை விரிவுபடுத்த அரசாங்கம் இலக்கு வச்சிருக்காங்க. ஆப்பிரிக்கா முழுசும் நம்ம விவசாயிகளோட திறமையால் நேரடியாகவே பயன்பெறப் போகுது. விவசாயம் இப்போது கிராம எல்லைகளை தாண்டி உலகளாவிய தொழிலாக மாறிட்டு. இந்த முயற்சி முழுமையா வெற்றி பெற்றால் இந்த மாடல் பிற மாநிலங்களுக்கும் வருமா? நிச்சயம் வரலாம். ஏன்னா இன்னைக்கு நவீன உலகத்துல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. நிலம் எங்கே இருந்தாலும் அறிவு உள்ளவரே லாபம் பார்க்கிறார். துணிச்சலும் தொழில்நுட்பமும் இருந்தா உலகத்துல எந்த மூலையிலையும் போய் சாதிக்கலாம். இன்னொரு சூப்பரான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.